ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வேர்ல்டு வார் 3 பற்றி கொஞ்சம் பேசலாம்னு தோணுச்சு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா ட்ரம்ப்பும் சொல்கிறாங்க, இஸ்ரேல் அதிபரும் சொல்கிறாங்க என்னென்னா ஈரான்கிட்ட அழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஈரான் ஆல்ரெடி அவங்ககிட்ட போர் செய்வதற்கான ஆயுதங்கள் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலில் ஈரான் அட்டாக் பண்ணதில் கிட்டத்தட்ட 16,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்காங்க. இதை யாருமே எதுவுமே வெளியே சொல்ல முடியாது. அதாவது ஈரானும் இந்த இஸ்ரேலும் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்காங்க, அமெரிக்காவும் அனௌன்ஸ் பண்ண மாட்டேங்காங்க. ஏன்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு நினச்சிருவாங்க அப்படிங்கிறதுனால அவங்க பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ட்ரம்ப் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஈரான் பதில் சொல்கிறது எப்படி சொல்கிறேன்னா, அவங்களோட அட்டாக் மூலமாக தான் பதில் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண நாடு இல்லை, வல்லவனுக்கு வல்லவன் வையத்தும் உண்டு அப்படிங்கிறத வந்து ஈரான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், போர் பதற்றம் அதிகமாகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கோவிட் மாதிரி ஒரு பேண்டமிக்கை எல்லோரும் ஒன்று சேர்ந்து எடுக்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாக்டவுன் வரப்போதா என்ன வரப்போகுதுன்னு தெரியலை. சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அனௌன்ஸ் பண்ணுதுன்னா கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணும். எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். 3வது, இங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் உக்ரைன் வந்து ரஷ்யாவோட ஒரு பெரிய ஆயில் எக்ஸ்போர்ட்டை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஏற்கனவே ஈரானில் போர் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ஆயிலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் வந்து அங்கே ரஷ்யா டிமாண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அவங்க வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் அட்டாக் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு பக்கம் போர் நடந்துகிட்டு இருக்கா. இங்கே என்னென்னு பார்த்தா, சைனா அவங்களோட பார்டரில், தைவானோட பார்டரில் வந்து அவங்களோட இராணுவ படையை அலர்ட் பண்ணியிருக்காங்க. போர் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு நியூஸு என்ன சொல்கிறாங்க, ஈரான் வந்து இந்திய பெருங்கடலில் இருக்கிற ஒரு யுஎஸ் பேஸ்டு மிலிட்ரி பேஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல. அவங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற பேஸை கூட அட்டாக் பண்ணுற அளவுக்கான சாதனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை, இதை கூட அவங்க வந்து அமெரிக்கா வந்து எப்படி திருப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட வந்து மிகப்பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்குது, இது வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எல்லோரும் ஒன்று சேர்ந்து வாங்க, நம்ம வந்து ஈரானை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. போரை நாங்கடா ஆரம்பித்து வச்சோம், நீ பாட்டு செவனேன்னு கிடந்தவனை சீண்டி விட்டு அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன் வந்து பலசாலி இல்லை அப்படின்னு சொல்லி நீனே பெருமையாக பீத்திக்கிட்டலாந்துற. அவன் அசால்ட்டாக அவங்களாம் அட்டாக் பண்ணி போய்கிட்டே இருக்கிறான். செவனேன்னு இருந்தவனை சீண்டி விட்டு நான் தான் பெரியவன், நான் தான் வசதி இதை பேசிக்கிட்டு சும்மா அப்புறம் சீண்டி விட்டு பொதுமக்களை ஏன்டா இந்த பாடுபடுத்துகிறீங்க? எல்லாம் தயாராக இருங்க, எப்போ வேணாலும் பேண்டமிக் அலர்ட் வரலாம். என்ன லாக்டவுன் போடுறாங்களா இல்லை எந்த மாதிரி நடக்க போகுதுங்கிறது தெரில. ஸ்டே சேஃப். தேங்க்யூ.